கைது செய்யப்பட்ட ஒரே காரணத்துல அவர் ராஜினாமா பண்ணணுமே ஒழிய, பதவி நீக்க அளவுக்கு போக்கூடாது. அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா, அது வந்து நம்ம மக்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுக்குறாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதிய வந்து நீ வந்து சூழ்ச்சி பண்ணிலாம் பதவியிலேருந்து நீக்க முடியாது. அத தான் மோடி கவர்மெண்ட் விரும்புது. இது கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு மசோதா. இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படித்தான் இத ம். கண்டிப்பா பார்க்கணும். இந்த மசோதா ஏற்புடையது அல்ல. இது ஜனநாயகத்துக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு பேராபத்தை கொண்டு வந்திருக்கிறது. ம். குறிப்பாக எதிர்க்கட்சி மாநிலங்களின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய, அவர்களை எப்பொழுதும் ஒருவித அச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவாகத்தான் நான் இதை பார்க்க வேண்டும். இது எல்லா ஆட்சி காலத்துலயும் இப்ப ஆட்சி போனாலுமே அடுத்த ஆட்சி காலத்துலயும் இது வரும். இது அடுத்தது வந்தா கூடமே இருக்கும். இப்ப ம். அமித்ஷா அவர்களும் 3 மாசம் ஜெயில்ல இருந்திருக்காரு. அப்ப நான் ஆனா அதுக்கு முன்னால அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு ராஜினாமா செய்தார். உள்துறை அமைச்சராக இருந்தவர். உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு தான் சிபிஐ அவரை கைது செய்தது. ம், ம், ம். செந்தில் பாலாஜி மாதிரி அவர் சிறையில இருந்துட்டு மந்திரியா இல்ல. 2த்துக்குமான சரி, வித்தியாசம். சிறையிலே இருந்தாலும் அங்க நிர்வாகம் பாதிக்கப்படுது. இப்போ அந்த கட்சியை சார்ந்த வேற ஒருவர் தான் முதலமைச்சராவோ, அமைச்சராவோ வரப்போகிறார். இதனால வேற எதுவும் பாதிப்பு இருக்க போதில்ல. இல்ல, ஒரு அப்படி ஆட்சியை களைய இல்ல, போறதில்ல. அப்படி இல்ல. இப்ப நீங்க மினிஸ்டர்ஸ் தாண்டி சிஎம்க்கு வருது இது. நான் அததான் சொன்னேன். இப்ப நீங்க மந்திரி மட்டும் கைதுன்னா அது வேற. சிஎம் கைது பண்ணப்பட்டார்னா, சிஎம் ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அரசே புதுசா பொறுப்பேற்கணும். தனியா சிஎம் மட்டும் பெரிய பொறுப்பேற்கணும். ப்ராசஸ் அது. கண்டிப்பா அது பெரிய ப்ராசஸ். இன்னொன்னு இது இது ஒட்டுமொத்தமாவே இத வந்து இவங்க இந்த கடந்த 4 ஆண்டுகளாக எப்படி பழிவாங்கும் நடவடிக்கையோட பொருத்திவிட்டீங்க. அதுல அந்த பின்புலத்திலிருந்து பார்த்தா தான் இது இல்ல உங்களுக்கு புரியும். பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமே இருந்ததா? நியாயமான நடவடிக்கைகள் இருந்ததா? இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, நியாயமான நடவடிக்கையும் இருந்தது, பழிவாங்கும் நடவடிக்கையும் இருந்தது. நல்ல கேள்வி இது. ஊழல் பண்ணவங்கள மோடி கவர்மெண்ட் கைது பண்ணது, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் இல்ல. ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கூட கிடையாது. எதிர்க்கட்சிய சார்ந்தவன்னு தான். இதே பிஜேபில ஊழல் பண்ணவன கைது பண்ணல. அப்படியே கைது சரி, பண்ணாலும் எதிர்க்கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும் அநியாயமா கைது பண்ணாங்களா? நெறைய இடத்துல. அப்படிதான் நியாயமான வழக்குகள் இல்ல தான். அப்படிதான் இப்ப நீங்க இப்ப இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நீங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் வந்து தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு, சுதந்திர இந்திய வரலாறுல லோக்சபா எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ண பிறகு ஒரு மாநில முதலமைச்சரை கைது செய்வது என்பது அயோக்கியத்தனத்தின் உச்சம். அப்பட்டமான ஒரு விதிமீறல் இது. விதிமீறல்னா நடைமுறைக்கு உபாதது. ஆனா பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போராடி கடைசியா அவரோட எலக்ஷன் 4வது ஃபேஸ்லயோ, 5வது ஃபேஸ்லயோ வந்ததுனால அவருக்கு 20 நாள் பெரோல் இது குடுத்தாங்க. பெயில் குடுத்தாங்க. ம், ம், ம்.